Hi friends, இது உங்கள் MCPA Tech தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எம்ஐயோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா அதோட ஒரு ஹெட்செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஹெட்செட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு புது விதமான ஒரு ஹெட்செட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா டியூவல் டிரைவ் உள்ள ஒரு ஹெட்செட்டு. இது வந்து இப்போ அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதோட ஃபாஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஓகே, எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் கிடைக்கல, அதனால் வந்து அதை ஒரு கத்தி வச்சு அதை வந்து கிடிப்போம். அப்படின்னு செட் ஆகலை, அதனால் கையில் இப்போ பாக்ஸை பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பபர் டேப் போட்டு ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த பப்பர் டேப்லேருந்து இந்த பாக்ஸ் எடுப்போம். பப்பர் டேப்லேருந்து இந்த பாக்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொஞ்சம் கூட நசுங்காமல் சேஃப்டியாகவே வந்திருக்கு. இப்போது இதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், எம்ஐ டியூவல் டிரைவ் இன் இயர்ஃபோன், ஹை டெஃபினேஷன் டைனாமிக் பேஸ் இருக்குது, டேங்கிள் ஃப்ரீ பிரைட் கேபிள் இருக்குது, மேக்னெட்டிவ் இருக்குது, அதேமாதிரி மியூசிக் கண்ட்ரோல் மைக்கும் இருக்குது. இதிலே இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்ப்போம். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் வேரியண்ட் இருக்குது. இதோட நெட் வெயிட் பார்த்தோன்னா 18 கிராம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் டைப்பு 3.5 mm ஜாக்கு இருக்குது. இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் இருக்குது, இம்போர்ட்டட் பை இருக்குது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கான்டாக்ட் இருக்குது. இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்ப்போம். இதில் வந்து வேறு எதுவும் சொல்லிக்க மாதிரி இல்லை. இது வந்து பேசிக்காக இது வந்து என்ன மெயின் அட்வான்டேஜ்னா, இது வந்து டியூவல் டிரைவ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது முன்னாடி இது நிறைய பேர் வந்து இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கி கிட்டத்தட்ட 2 வாரமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது சொல்லலாம். எம்ஐயில் இது ஒரு புது கண்டுபிடிப்பு, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அதோட ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுவோம். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்த அந்த இயர்ஃபோனை எடுப்போம். ஓகே, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டேப்ஸ் இருக்குது, கூடவே யூசர் கைடு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த யூசர் மேனுவலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதோட மைக் கண்ட்ரோலு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வேணால் படித்து பார்த்துக்கோங்க. இயர் டிப்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இதோட இயர்ஃபோனை எடுப்போம் வெளியே. இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட்டு, ப்ளூ கலர் வேரியண்ட்டு, 2 வேரியண்ட் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப கிரிப்பாகவும் இருக்குது. மேக்னெட்டிக்கும் நல்லா கிரிப்பாக பிடிக்குது உடனே. அன்றைக்கி நான் நினச்ச மாதிரி சில பேர் சொல்லியிருப்பீங்க, அதாவது சில பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இது மேக்னெட்டிக் இது தேவைப்பட்டிருக்காதுன்னு. நானும் அதுதான் சொல்கிறேன். இது வந்து இதுக்கு நம்ம வந்து அதாவது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனுக்கு இந்த மேக்னெட்டிக் கொடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். இந்த மேக்னெட்டிக் பதிலாக அந்த பிரைட் கேபிள் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் இருக்குது, பின்னாடி வந்து 3 பட்டன் இருக்குது. அதாவது வால்யூம் டவுன், வால்யூம் அப் பட்டன் இருக்குது, பின்னாடி சென்டரில் பாஸ் பட்டன் இருக்குது. கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேம் விளையாடும் போதோ, அதாவது வேறு ஏதாவது படம் பார்க்கும் போதோ, நம்ம வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வளைஞ்சி இதாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கேபிளும் நல்லா கிரிப்பாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் கேபிள் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இதில். அதாவது பிரைட் கேபிளுக்கு அப்புறம் வேற ஒரு கேபிள் இருக்குது, அது லப்பர் கேபிள் மாதிரி இருக்குது. மேக்னெட்டிவில் ஆனால் மேக்னெட்டிக் மாதிரியே தெரியல, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சூப்பராக அது ஒரு அது டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள செமையாக கொடுத்துருக்காங்க. அந்த இயர் டிப்ஸ்லையும் சில சில டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி அந்த டிசைன் வந்து யார் இதுலையும் அந்த இயர் டிப்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்ததில்ல. அதுவும் நல்லாவே இதில் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், இதோட குவாலிட்டி செம குவாலிட்டிங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8K வீடியோ 3D சவுண்டுலாம் வச்சு பார்த்தா, அதாவது இந்த 8Dலாம் செம குவாலிட்டியாக இருக்குதுங்க. இது வரைக்கும் நான் பார்த்த ஹெட்செட்லேயே பேஸ்லாம் செமையாக இருக்குது. அதாவது டியூவல் டிரைவில் இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலாம். இதுக்கப்புறம் டியூவல் டிரைவில் இந்த கம்மியான ப்ரைஸில் தரமான குவாலிட்டியில் யாரும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இது வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னா கூட இது வந்து நம்ம ஈஸியாக அந்த சிக்கலை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சீக்கிரமாக அந்த நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனாலோ சிக்கலானாலோ அந்த சிக்கல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் சிக்கலும் ஆகாது. சிக்கலும் ஈஸியாக அப்படியே சிக்கல் ஆகினா கூட ஈஸியாக நம்ம சிக்கல் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஹெட்செட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் 1.25 மீட்டர்ஸ் இருக்குன்னு. அதனால் நம்ம வந்து சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.